இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, எழுவி வருவீரேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய பொழுதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரல, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாருமே கூடி ஒன்றாக இருக்கிறதுக்காக வரல, உங்களை எல்லாத்தையுமே பிரிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என்னடா காலங்காத்தாலேயே சாமியார் இப்படி அவசகுணமாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் நினைக்க வேண்டாம். இன்று வாசிக்கப்படுகின்ற 2 வாசகங்களுமே நமக்கு சொல்வது, நம்முடைய மத்தியில் பிளவினை ஏற்படுத்ததான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிளவு என்று சொன்னாலே குடும்பத்தை பிரிப்பதற்காக அல்ல, நாம் யாரை பிரிக்கிறோம் அல்லது எதற்காக நாம் பிரிக்கப்படுகிறோம் என்பதை பற்றி சிந்திக்கவே இன்று இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசுவை பற்றி யார் யாரெல்லாம் போதிக்க செல்கிறார்களோ அல்லது இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பிரிப்பதற்காக, அதாவது ஒழித்து விடுவதற்காகவே யூதர்கள் சட்டங்களை இயற்றினார்கள். அந்த தருணத்தில்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவன் என் பிள்ளையே கிடையாது, இது என் மகளே கிடையாது, இவர் என் மனைவி கிடையாது என்று பிரிவானது ஏற்பட ஆரம்பித்தது. இதை அடிப்படையாக வைத்துதான் இன்றைய வாசகங்களும், குறிப்பாக மத்தேயு நற்செய்தியாளரும் அதை நமக்கு எழுதுகிறார். இதை நமக்கு சுட்டி காண்பிப்பதும் அதுதான். கிறிஸ்துவுக்காக நான் பிளவுபட்டு இருக்கிறேனா? இந்த சமூகத்தை பிரிப்பதற்காக அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை பிரித்து பார்ப்பதற்காக, சமூகத்தில் உள்ள மனிதர்களை பிரித்து பார்ப்பதற்காக அல்ல, மாறாக நம்முடைய பிளவு, அதாவது நமக்கும் நம்முடைய எதிரிகளுக்கும் இடையே ஏற்படுகின்ற அந்த பிளவு நம்மையும் நம் மக்களையும் ஒன்றாக இணைப்பதற்காக, நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒன்றாக இணைத்து வழிநடத்துவதற்காகவே இந்த பிளவு நம் குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவசியம், தேவை என்பதையே இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. இந்த சிந்தனையோடு நாம்
நம்முடைய வாழ்க்கையிலும் நம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் பிளவினை ஏற்படுத்தி இருக்கிறோம். எத்தகைய பிளவினை? பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பிரிவினை ஏற்படுத்துகிறோமா, பிளவினை ஏற்படுத்துகிறோமா, அல்லது ஒன்றிணைக்கக்கூடிய இறைவன் இன்று நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாக இணைத்து வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த பிரிவினை நாம் ஏற்படுத்தி சென்றுகிறோமா? பிறருடைய வாழ்க்கையில் துன்பத்தையோ அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவினை, எதிர்மறையான ஒரு பிரிவினை நாம் ஏற்படுத்தி இருந்தால் அந்த நேரத்திற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 8 முதல் 14 மற்றும் 22. அந்நாள்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். வாருங்கள், ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள்
அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களைக் கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் கடினமான வேலை, சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுவித்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ராயேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனித எழுந்த போது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவையைப் போலானோ, கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோ. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 34 முதல் அதிகாரம் 11 1 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமும் இன்றைய முதல் வாசகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? நற்செய்தி வாசகத்தில் வாளை கொணர வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். அதாவது தாய்க்கு எதிராக மகளும், மகளுக்கு எதிராக தாயும், தந்தைக்கு எதிராக மகனும், மகனுக்கு எதிராக தந்தையும், மாமியாருக்கு எதிராக மகளும், மருமகளும், மருமகளுக்கு எதிராக மாமியாரும், இந்த உறவுகளுக்கு இடையே பிளவை கொணர வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கும் பொழுது, எகிப்து மன்னன் இதுவரை யோசேப்பை அறிந்திராதவன். அவன் எகிப்தியருக்கும் இஸ்ரேலருக்கும் இடையே பிளவை உண்டாக்க வருகிறான். இந்த பிளவு எதை உணர்த்துகிறது? இனத்திற்கு இடையே உள்ள பிளவை உணர்த்துகிறது. எங்கள் இனத்தை விட அவர்கள் மிகுதியாக விடக்கூடாது என்பதற்காக அவர்களை பிரிக்கிறான். இது மன்னனுக்குரிய எண்ணம். அமைதியை கொணர வந்தேன் என்று சொல்ல வேண்டிய இயேசு இன்று உங்களிடையே பிளவை உண்டாக்க வந்தேன் என்று கூறுகிறார். அமைதியின் அரசர் என்று கூறக்கூடிய, என்று நாம் புகழ்ந்து போற்றக்கூடிய நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்று சொல்லக்கூடிய இந்த கருத்து நமக்கு பெரும் அச்சத்தையோ கலக்கத்தையோ உண்டாக்கலாம். வார நாள்களில் முதல் நாளான இன்று பல எண்ணங்களோடு
பல இயக்கங்களோடு பல முன்னெடுப்புகளோடு இறைவனிடம் இதை ஒப்படைத்து விட்டு நாம் செயல்படலாம் என்ற ஒரு உந்துதலால் நாம் கூடியிருப்போம். இன்று இயேசு தரக்கூடிய இந்த செய்தி நமக்கு ஒரு சங்கடங்களாக இருக்கலாம். இருந்தாலும் அது நமக்கு சங்கடங்கள் அல்ல, அமைதியை கொணர வந்த இயேசுவின் செய்தி. அது எவ்வாறு? பிளவுகள் பல இருக்கலாம். இன்றைய நற்செய்தியினுடைய அந்த பின்புலத்தை நாம் கண்டுகொண்டோம் என்றால் அந்த பிளவு எப்படிப்பட்ட பிளவு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில், இயேசுவின் இறப்பிற்கு பிறகு, அதாவது கிறிஸ்தவர்கள் அதிகமாக பரவி வந்த அந்த காலகட்டத்தில், இயேசுவினுடைய உயிர்ப்பை அங்கு இருந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை அறிவிக்கிறார்கள். இயேசுவின் உயிர்ப்பை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அறிவிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் அந்த சமூகத்தில் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு பிளவு உண்டாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் அங்கு அதிகமாக காணப்பட்டது. இதைத்தான் இயேசு இங்கு உணர்த்துவதாக நாம் பார்க்கலாம். அதைத்தான் இயேசு முன்கூட்டியே இங்கு கூறுகிறார். ஒரே குடும்பத்தில் பகைவர் இருப்பார். அதாவது அதே குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவரும் இருப்பார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவரும் இருப்பார். ஆக இங்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதாவது 3 காரியங்களை இயேசு இங்கு உணர்த்துகிறார். தகுதியுடையோர் யார் என்று பார்க்கும்போது 3 பேரை இங்கு குறிப்பிடுகிறார். தகுதியுடையோர் முதலாவதானவர் தந்தையிடமோ தாயிடமோ அதிக அன்பு கொண்டில்லாமல் இயேசுவிடம் அன்பு கொண்டிருப்பவர் தகுதியானோர், முதலாவது நபர். இரண்டாவது, மகனிடமோ மகளிடமோ அதிக அன்பு கொண்டில்லாமல் இருப்பவர் என்னுடையோர் என தகுதிப்பட்டவர். இது இரண்டாவது தகுதி. மூன்றாவது தகுதி, என்னை பின்பற்றுவோர் என் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற அழைக்கப்படுகிறார்கள். அதாவது சிலுவை என்றால் என்ன என்பதை இந்த நற்செய்தியிலே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தையிலே சிந்திக்கும் போது அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நம் உடன் பயணிக்கக்கூடிய ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களும் இயேசுவின் பின்பால் வர வேண்டும் என்று எடுத்துரைப்பது ஒரு நற்செய்தி பணி. அந்த எடுத்துரைக்கக்கூடிய நற்செய்தி பணிக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். அதைத்தான் இயேசு இங்கு உணர்த்துகிறார். சிலுவையை சுமப்பது என்பது எளிதான காரியமல்ல. அதுவும் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதே இடத்தில் இருந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளாதவரிடம் ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் உண்மை என்று சொல்வது மிக கடினமான விஷயம். அதைத்தான் இயேசு இங்கு அவருக்கு ஏற்புடையவராக விளங்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதற்கு கிடைக்கக்கூடிய விலை என்ன? என் உயிரை காக்க விரும்புவோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் இழந்து விடுவர், என் பொருட்டு உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர் என்று அதனுடைய விலையை இயேசு குறிப்பிடுகிறார். ஆக இயேசு குறிப்பிடக்கூடிய பிளவு என்பது எதை உணர்த்துகிறது? இயேசுவோடு சேர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அன்று நாம் பார்த்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யோசேப்பை அறியாத மன்னன் எகிப்து செய்த அந்த காரியம் எந்த பிளவை உணர்த்துகிறது என்றால், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த கருத்தை முன்னிறுத்துகிறது. ஆனால் இயேசு சொல்லக்கூடிய இந்த பிளவோ என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிளவை உணர்த்துகிறது. ஆக இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் எவ்வாறெல்லாம் இருப்பார்கள் என்றால் 3 விதமாக இருப்பார்கள், 3 விதமான கனிகளை பெறுவார்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தியை குறிப்பிடுகிறார். என்னென்ன? என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார். யாரெல்லாம் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார்? இயேசுவை ஏற்றுக்கொள்பவர் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள்? இயேசு அனுப்பிய திருத்தூதர்களை அனுப்பியவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக முதலாவதாக திருத்தூதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு மனநிலையை இயேசு இங்கு குறிப்பிடுகிறார்.
இரண்டாவதாக இறைவாக்கினரை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இறைவாக்கினரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்பொழுதுமே கற்களை வீசுவதாகவே இருக்கும். கண்ணாடி மேலே கற்களை வீசினா உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் இறைவாக்கினர்களுடைய சொற்களும் உள்ளத்தை உடைப்பனவாக இருக்கிறது. நமது உள்ளத்தை உடைக்கும் போது தான் நமது உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நாம் எதுவாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த கைமாறை நாம் பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் இறைவாக்கினர்களுடைய சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். மூன்றாவதாக நேர்மையாளரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எவ்வாறு கைமாறி பெறுவார்? சிறியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கைமாறை பெற்றுக்கொள்வார். அதைத்தான் நேர்மையாளருடைய கைமாறாக நாம் பார்க்கிறோம். நேர்மையாளர் என்பவர் யார் என்றால், அடுத்தவர் மீது பகை உணர்வோ அடுத்தவரை வஞ்சிக்கக்கூடிய எண்ணமோ இல்லாமல் நேரிய வழியிலே செல்லக்கூடியவர் நேர்மையாளர். அந்த நேரிய உள்ளத்தோடு செயல்படவே இன்று இயேசு அழைப்பு விடுக்கிறார். ஆக பிளவுகள் பலவாக இருந்தாலும் இயேசுவோடு இணைந்திருக்க, நமது உள்ளத்தை உடைத்து இயேசுவோடு இணைந்திருக்க இன்று இயேசு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் செவி கொடுக்க நாம் இன்று கடமைப்பட்டுள்ளோம். எவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்வது? பிளவுகளை எப்படி உடைத்து நாம் வெளியே வருவது? இன்றைய கால சூழலில் பல பிளவுகள் காணப்படுகிறது. ஜாதிய பிரிவு, சமய பிரிவு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரிவு, இவ்வாறாக பல பிரிவுகள் காணப்பட்டாலும் நம்முடைய சமூகத்திலே கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அதற்கும் ஒரு பிளவு உண்டு. பலவாறு ஒடுக்கப்படக்கூடிய அந்த சூழலும் இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழலில் இயேசு நமக்கு கூறக்கூடிய இந்த செய்தி, இந்த சமூகத்தில் பிளவுகள் பலவாக இருந்தாலும் இயேசுவோடு இணைந்திருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இது சமூகத்தில். நம்முடைய குடும்பத்திற்கு வருவோம். குடும்பத்தில் எவ்வாறெல்லாம் பிளவுகள் காணப்படுகின்றன? குடும்பத்திலும் பிளவுகள் உண்டு. அன்பு மட்டுமே மையமாக இருந்தோம் என்றால் அந்த பிளவுகள் இருக்காது. ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்கிறது? ஈகோ. நான் உயர்ந்தவன், நான் சொல்வதை நீ கேள் என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ, இதுதான் சண்டைக்கு காரணமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஏற்படைய சண்டை சச்சரவுக்கு காரணம் சந்தேகங்கள், அடுத்தவர் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாததனம், பொறாமை, இவையெல்லாம் பிளவுகளை உண்டாக்குகிறது. அதைவிட மேலானது, ஒருவருக்கு தரக்கூடிய மரியாதையை நாம் தராமல் இருக்கும்போது அங்கு பிளவுகள் கண்டிப்பாக உருவாகிறது. குடும்பத்திலே இவையெல்லாம் பிளவுகளாக நாம் கண்கூடாக அனுபவிக்கக்கூடிய ஒன்று. இதிலிருந்து எல்லாம் நாம் வெளிவர இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆக எவ்வாறு இந்த பிளவுகளிலிருந்தெல்லாம் வெளியே வருவது? இயேசு தரக்கூடிய பிளவு வாள் என்பது எதுவாக இருக்கிறது என்றால், நேர்மை, அமைதி, மன்னிப்பு என்பதை மையப்படுத்தி இயேசு கொடுத்த அந்த விழுமியங்களை உள்ளடக்கிய வாளாக இன்று நாம் காண வேண்டியது பொருத்தமே. அந்த இயேசு கொடுத்தக்கூடிய அந்த விழுமியங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வாளை நாம் கையில் எடுக்கும்போது நம்மிடம் என்ன எல்லாம் அகன்று போகும் என்றால், குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொறாமை, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமை, அடுத்தவரை குற்றம் குறைகளோடு பார்க்கக்கூடிய அந்த எண்ணங்கள், இவை எல்லாம் அகன்று போகும். அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உருவாகும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை சுமக்க வேண்டும். குடும்பத்திலே ஏற்படக்கூடிய அந்த தவறுகளை சுட்டி காண்பிக்கும் போது நம்மேல் கற்கள் விழும். சுட்டி காண்பிக்கும் போது நாம் இறைவாக்கினர்களாக இருக்கிறோம். நேரிய வழியில் நடக்கும்போது நேர்மையாளர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி இந்த விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அனைவரையும் ஒன்றாக ஒரே குடும்பமாக வாழக்கூடிய அந்த செயல்பாடை நம்மிலிருந்து தொடங்குவோம். அதை தொடங்குவதற்கு இறைவனுடைய அருளை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம்.
எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய தாய் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்களுடைய ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரேசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குரலில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குரலில்லை. ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா, ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே, அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,